அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் சப்பாத்தி சைடிஸ் ரொம்ப குயிக்காக அப்படியே 10 செகண்டில் விசில் குக்கர் இருந்தால் போதும் சூப்பரான ஒரு சைடிஸ் ரெடி பண்ணிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க. தேவையான அளவு ஆயில் விட்டுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக விட்டுட்டு அடுப்பு நல்லா சூடு வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயில் காஞ்ச மிளகாய், ஜீரகம், 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், மீடியம் சைஸ் வெங்காயம், உருளைக்கிழங்கு, 3 தக்காளி சேர்த்து உள்ளே போட்டுருங்க. இப்போது நம்ம வேக வச்ச பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ் பட்டாணி இருந்தால் நீங்கள் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். நான் காஞ்ச பட்டாணிங்கிறதுனால கொஞ்சம் வேக வச்சு போட்டுக்கிட்டேன். இப்போ இது கூட மசாலா சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, இப்போ 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுட்டு, இப்போ இதுக்கு எண்ணெய் நம்ம நிறையா விட்டுருக்கிறதுனால தண்ணி தேவையில்லை. ஆனாலும் தீஞ்சு போயிடும்னு பயம் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு 3 விசில் கரெக்டாக விட்டு எடுத்துருங்க. சூப்பரான கிரேவி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, இப்போ 3 விசில் வந்துருச்சு. விசில் எடுத்துகிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மாஷா அல்லாஹ், அவ்வளோதான். சப்பாத்திக்கு சைடிஸ் ரொம்ப குயிக்காக ரெடி ஆகிடுச்சு. இல்லை வதக்க வேணாம், நம்ம எதுவுமே பண்ண வேணாம். இப்போ பாருங்கள், இதை இன்னும் கொஞ்சம் நம்ம ஆர்டிஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ தக்காளிலாம் வெந்த பிறகு அதில் உள்ள தோல்லாம் ஈஸியாக வந்துடும். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு கலக்கி விட்டுருங்க. தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு கெட்டி தயிர், புளிப்பு இல்லாத தயிர் கொஞ்சம் ஊற்றிட்டு கலக்கி விட்டுருங்க. உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு விசிலை எடுத்துட்டு சும்மா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே வேக விடுங்க. வெந்ததுக்கு பிறகு திறந்து பாருங்கள். சூப்பரான பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு கிரேவி சப்பாத்திக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ இப்போ இதுக்கு மேலே நம்ம புதினா காஞ்சது இருந்தால் இந்தமாரி கசக்கி போடலாம். அப்படி இல்லைன்னா வெந்தயம், அதாவது கசூரி மேத்தின்னு சொல்லுவாங்க, அதை கூட நம்ம இந்த மாதிரி கசக்கி போட்டால் ரொம்ப வாசனையாக இருக்கும். அப்படியே மூடி போட்டுருங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்தீங்கன்னா சூப்பரான கிரேவி ரெடியாக இருக்கும். மாஷா அல்லாஹ், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கலரை பார்க்கும்போது. ஸோ இந்த மாதிரி நீங்களே செஞ்சு பார்த்துட்டு சப்பாத்திக்கு, தோசைக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பூரிக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். எப்படி வந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். சாஃப்டான சப்பாத்தி செஞ்சுருக்கிறேன். ஸோ இது வீடியோ இன்னொரு அடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த சப்பாத்திக்கு சைடிஷாக நம்ம உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி வச்சு செஞ்சுருக்கோம். தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஊற்றிக்கலாம். ரொம்ப ஊற்றினா தண்ணி மாதிரி ஆகிடும். அப்படியே தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.